இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் மூவி சீரிஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். உங்களுக்கு ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் மூவி பிடிக்குன்னா வீடியோக்கு ஒரு லைக் போட்டு பாருங்க. இந்த சீரீஸில் வின் டீசல், பால் வாக்கர், ரைஸ் இஜிப்சன், ட்வைன் ஜான்சன், ஜேசன் ஸ்டேத்தம், டோனிஜா, ஜான்சினா இந்த மாதிரி பெரிய ஸ்டார் காஸ்ட் பட்டாளத்தை இறக்கி மரணமாசு காமிச்சிருப்பாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க இந்த சீரீஸ்ல எத்தனை மூவி இருக்குன்னு ஆர்டர் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் படம் என்னன்னா த ஃபாஸ்ட் அண்ட் த ஃபியூரியஸ். இந்த படம் 2003 வந்த படம். படத்துக்கு IMDb ரேட்டிங்ல 10க்கு 6.8 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. $38 மில்லியன் பட்ஜெட் போட்டு பாக்ஸ் ஆஃபீஸ்ல $207 மில்லியன் கலெக்ட் பண்ணியிருக்கு. படம் பார்க்காதவங்க ட்ரை பண்ணுங்க, நல்லா இருக்கும். ரெண்டாவது படம் என்னன்னா டூ ஃபாஸ்ட் டூ ஃபியூரியஸ். இந்த படம் 2003 வந்த படம். படத்துக்கு IMDb ரேட்டிங்ல 10க்கு 6 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. படத்துக்கு $76 மில்லியன் பட்ஜெட் போட்டு பாக்ஸ் ஆஃபீஸ்ல $236 மில்லியன் கலெக்ட் பண்ணி பாக்ஸ் ஆஃபீஸ்ல நல்ல பர்ஃபார்மன்ஸை கொடுத்த படம் அந்த படம். பார்க்காதவங்க ட்ரை பண்ணி பாருங்க. மூணாவது படம் என்னன்னா த ஃபாஸ்ட் அண்ட் த ஃபியூரியஸ் டோக்கியோ டிராஃப்ட். இந்த படம் 2006 வந்த படம். படத்துக்கு IMDb ரேட்டிங்ல 10க்கு 6.1 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. $85 மில்லியன் பட்ஜெட் போட்டு பாக்ஸ் ஆஃபீஸ்ல $159 மில்லியன் கலெக்ட் பண்ணி பாக்ஸ் ஆஃபீஸ்ல ஒரு அவரேஜான படம் தான் அந்த படம். பார்க்காதவங்க ட்ரை பண்ணி பாருங்க. நாலாவது படம் என்னன்னா ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ். இந்த படம் 2009 வந்திருக்கு. படத்துக்கு IMDb ரேட்டிங்ல 10க்கு 6.5 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. படத்துக்கு $85 மில்லியன் பட்ஜெட் போட்டு பாக்ஸ் ஆஃபீஸ்ல $360 மில்லியன் கலெக்ட் பண்ணி ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைந்த படம் தான் அந்த படம். பார்க்காதவங்க ட்ரை பண்ணி பாருங்க. அஞ்சாவது படம் என்னன்னா ஃபாஸ்ட் ஃபியூ. இந்த படம் 2011 வந்திருக்கு. படத்துக்கு IMDb ரேட்டிங்ல 10க்கு 7.1 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இந்த படத்துல தான் ட்வைன் ஜான்சன் ஃபர்ஸ்ட் டைம் இந்த சீரீஸ்குள்ள வருவாரு. வந்து செம மாசம் காமிச்சிருக்காரு. படத்துக்கு $125 மில்லியன் பட்ஜெட் போட்டு பாக்ஸ் ஆஃபீஸ்ல $630 மில்லியன் கலெக்ட் பண்ணி பாக்ஸ் ஆஃபீஸ்ல சம்பவத்தை பண்ண படம் தான் அந்த படம். பார்க்காதவங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஆறாவது படம் என்னன்னா ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் 6. இந்த படம் 2013 வந்த படம். படத்துக்கு IMDb ரேட்டிங்ல 10க்கு 7 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. $290 மில்லியன் பட்ஜெட் போட்டு பாக்ஸ் ஆஃபீஸ்ல $788 மில்லியன் கலெக்ட் பண்ணி ஒரு பிரம்மாண்ட வெற்றி அடைந்த படம் அந்த படம். பார்க்காதவங்க ட்ரை பண்ணி பாருங்க, சூப்பரா இருக்கும். ஏழாவது படம் என்னன்னா ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் 7. இந்த படம் 2015 வந்திருக்கு. படத்துக்கு IMDb ரேட்டிங்ல 10க்கு 7.1 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இந்த படத்து மூலமா தான் ஜேசன் ஸ்டேத்தமும் இந்த சீரீஸ் பில் வந்திருப்பாரு. படத்துக்கு $250 மில்லியன் பட்ஜெட் போட்டு பாக்ஸ் ஆஃபீஸ்ல $1.515 பில்லியன் கலெக்ட் பண்ணி பாக்ஸ் ஆஃபீஸ் அடிச்சு நொறுக்கிற படம் தான் அந்த படம். படம் வேற லெவல்ல இருக்கும், பார்க்காதவங்க ட்ரை பண்ணுங்க. எட்டாவது படம் என்னன்னா த ஃபாஸ்ட் ஆஃப் தி ஃபியூரியஸ். இந்த படம் 2017 வந்திருக்கு. படத்துக்கு IMDb ரேட்டிங்ல 10க்கு 6.6 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. படத்துக்கு $270 மில்லியன் பட்ஜெட் போட்டு பாக்ஸ் ஆஃபீஸ்ல $1.236 பில்லியன் கலெக்ட் பண்ணி பாக்ஸ் ஆஃபீஸ்லேயே ஒரு மிகப்பெரிய சம்பவத்தை பண்ண படம் தான் அந்த படம். படம் சூப்பரா இருக்கும், பார்க்காதவங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஒன்பதாவது படம் என்னன்னா ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் ஆப்ஷன்ஷா. இந்த படம் 2013 வந்த படம். படத்துக்கு IMDb ரேட்டிங்ல 10க்கு 6.4 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இந்த படத்தோட கிளைமேக்ஸ்ல நம்ம WWE சேர்ந்த ரோமன் ரெயின்ஸும் ஒரு சின்ன கேமியா மாதிரி பண்ணிருப்பாரு. படத்துக்கு $200 மில்லியன் பட்ஜெட் போட்டு பாக்ஸ் ஆஃபீஸ்ல $720 மில்லியன் கலெக்ட் பண்ணி வெற்றி அடைஞ்ச படம் தான் அந்த படம். பார்க்காதவங்க ட்ரை பண்ணுங்க. பத்தாவது படம் என்னன்னா ஃபாஸ்ட் அண்ட் சாகா. இந்த படம் 2021 அந்த படம். படத்துக்கு IMDb ரேட்டிங்ல 10க்கு 5.2 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இந்த படத்து மூலமா ஜான்சினாவும் இந்த சீரீஸ்குள்ள வந்திருப்பாரு. இந்த படத்துல ஒரு முக்கியமான ரோலும் பண்ணிருப்பாரு. $225 மில்லியன் பட்ஜெட் போட்டு பாக்ஸ் ஆஃபீஸ்ல $726 மில்லியன் கலெக்ட் பண்ணி ஒரு வெற்றி அடைஞ்ச படம் தான் அந்த படம். பார்க்காதவங்க ட்ரை பண்ணி பாருங்க. 11வது படம் என்னன்னா ஃபாஸ்ட் எக்ஸ். இந்த படம் 2023 வந்த படம். படத்துக்கு IMDb ரேட்டிங்ல 10க்கு 5.7 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. $378 மில்லியன் பட்ஜெட் போட்டு பாக்ஸ் ஆஃபீஸ்ல $214 மில்லியன் கலெக்ட் பண்ணி பாக்ஸ் ஆஃபீஸ்ல வெற்றி அடைந்த படம் தான் அந்த படம். பார்க்கணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ வரைக்கும் ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் சீரீஸ்ல இந்த 11 படம் தான் வந்திருக்கு. இனிமே தான் இந்த சீரீஸ் பார்க்க போறீங்கன்னா இந்த ஆர்டர் படியா பாருங்க.
படத்துக்கு ஒரு பெரிய ஸ்டாரா இருக்கு கொலமாசு காமிச்சிருப்பாங்க. படத்துல அந்த காரை வச்சு வர ஸ்டன்ஸா இருக்கட்டும், ஆக்ஷன் சீனா இருக்கட்டும், விஷுவலா இருக்கட்டும், படத்துக்கு படம் பாத்தீங்கன்னா வெறித்தனமா பண்ணிருப்பாங்க. படம் தமிழ் டப்பிங்குமே இருக்கு. ஒரு வேற லெவல் வெறித்தனமான ஆக்ஷன் கிரைம் த்ரில்லர் சீரிஸ். பர்சனலா எனக்கு ரொம்ப பிடிச்ச சீரிஸ். ஒரு மஸ்ட் வாட்ச் சீரிஸ். பார்க்காதவங்க கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. மஸ்ட் வாட்சாவே இருக்கும். தமிழ் டப்பிங்க நல்லாவே பண்ணிருப்பாங்க. நீங்க படம் பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த படம் பிடிச்சிருக்குன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு போயிடுங்க. இப்ப வாங்க இந்த மூவியை நான் எப்படி டவுன்லோட் பண்றேன்னு சொல்றேன். இந்த மூவியோட லிங்க்லாம் நம்ம டெலிகிராம் சேனல்ல கொடுத்துருக்கேன். நம்ம டெலிகிராம் சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. அதை கிளிக் பண்ணி நம்ம டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணிங்க. அப்படி இல்லைன்னா நம்ம சேனலோட ஹோம் பேஜுக்கு போனா அங்க கொடுத்துருப்பேன். அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா அங்க இருந்து இந்த மூவிஸ்ல நீ ஈஸியா டவுன்லோட் பண்ணி பார்த்து என்ஜாய் பண்ணலாம். மறக்காம நம்ம டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிடுங்க. உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தீங்கன்னா வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி நிறைய தமிழ் டப்பிங் மூவிஸோட ரிவ்யூ லிங்க்ஸ் எல்லாம் வேணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம சிங்கிள் சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னொரு வீடியோவை சந்திக்கலாம். டாடா பை பை.